அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரங்களை அள்ளிக் கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, இதனை நீ கேட்டு விட்டாய் என்றால் இன்று இரவுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்ற இரவு இது. அப்படியென்றால் நாளைய விடியலில் உனக்கு நல்ல விஷயம் நடப்பது உறுதியாகிவிட்டது அல்லவா? நாளை விடியும் விடியலே உனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரப்போகின்றது. இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை அல்லவா நாளை? விடியல் உனக்காக வெற்றி வரிகளாக இருக்கப் போகின்றது. என் குழந்தையே, நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்கப் போகின்றாய். இந்த வார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இன்னமும் உனக்கு கிடைக்காமல் அங்கே தாமதமாகிக் கொண்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நாளை விடியலில் உன் அம்மா உனக்கு முழுமையாக உன் கைகளில் கொண்டு சேர்க்கப் போகின்றேன். இன்று இரவில் உன்னோடு பேசுகின்ற நேரமானது இந்த வாழ்வில் உனக்கு சந்தோஷங்களை சேர்த்துவிடப் போகின்ற நேரமாக இருக்கப் போகின்றது. என் குழந்தையே, நீ நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணி நாளைய விடியலை நல்லபடியாக தொடங்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனநிலையில் எந்த அளவிற்கு நீ உறுதியோடு இருக்கிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ வேண்டியதை எல்லாமே உன்னை வந்து சேரும். என் குழந்தையே, மாற்றம் ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் மாறாத விஷயமாக இருக்கின்றது என்று எண்ணும் தாயின் அல்லவா உன் கூட இருக்கின்றாள். என் தங்கமே, அதை நீ உறுதியாக நம்பவும் செய்கின்றாய் அல்லவா? அப்படியானால் மாற்றங்களை கண்டு பதறாமல் எல்லாமே உனக்கானது என்பதை உணர்ந்து கொண்டு நாளைய விடியலை வெற்றி விடியலாக என் குழந்தை தொடங்க வேண்டும். அதற்கு இன்று இரவே உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை உன் அம்மா நடத்தி கொடுக்க வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் இன்று இரவே முடிவு கட்டினால் மட்டும்தான் நாளைய விடியலை உனக்கான சந்தோஷமான விடியலாக உன்னால் எதிர்கொண்டு நாளைய நேரத்தை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். என் குழந்தைக்கு மனதில் உனக்கு இந்த அம்மா தருவாள் என்கின்ற எண்ணம் உறுதியாகிவிட்ட பிறகு உன் அம்மா எப்போதும் உன்னை ஒரு நொடி கூட விட்டு விலகி சென்று விடவே மாட்டேன். நான் எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு சாதித்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கானது என்று நான் கொடுக்க நினைப்பது எல்லாமே நான் கண்டிப்பாக கொடுப்பேன். வந்து சேரப்போகின்ற நாளைய விடியல் அன்று அதற்கு இரவு என் குழந்தை உனக்கான கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து நீ விடுபட்டு வெளியில் வரப்போகின்றாய். என் தங்கமே, நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல முன்னேற்றங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு வருவதற்கான அனைத்து சூழ்நிலைகளும் இப்போது சரியாக இருக்கின்றது. நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் அதிசயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பினால், யார் உனக்கு இந்த வாழ்க்கையில் உதவி செய்யாமல் உன்னை கைவிட மாட்டார்களோ அவர்களை எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நீ சரியாக புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலையில் இருந்தாய். இனி வெளிவரப் போகின்றாய். உண்மையை புரிந்து கொண்டு உண்மையை உணர்ந்து கொண்டு நல்ல சூழ்நிலைகளில் நீ நல்லவர்களோடு இனி உன் வாழ்வை தொடரப் போகின்றாய். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ உணரப்போகின்ற நாள் வந்துவிட்டது. என் தங்கமே, பல அற்புதங்களை உன் கண்முன்னே உன் தாயானவள் நான் நடத்தி காட்டப் போகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. என் குழந்தையே, எல்லோருடைய மனநிலையும் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் உன்னுடைய மனநிலையை நீ இழக்க நேரிடும். அடுத்தவர்களை பற்றி நீ ஒவ்வொரு விதமாக யோசிக்க நேர்ந்தால் உன்னுடைய யோசனைகள் உன் வாழ்க்கையில் மங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கானது என்ன, உன் வாழ்க்கைக்கானது என்ன என்பதை மட்டும் நீ முதலில் தீர்க்கமாக யோசிக்க தொடங்கு. மற்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை தேடி தானாகவே நடக்கத் தொடங்கும். நீ இந்த தாயின் வாக்கினை கேட்கும்போது என்ன நினைக்கிறாய்? இன்று இரவாவது நாம் சந்தோஷமாக கடக்க வேண்டும். நான் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று தேடுகின்ற அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும். எத்தனை மாற்றங்களை கொடுத்த இந்த வாழ்க்கை இன்னமும் மீதி இருக்கின்ற நாட்களில் நமக்கு சந்தோஷத்தை நம் தாயானவள் நமக்கு கொடுப்பாளா என்று என் குழந்தை நீ நினைக்கின்ற நேரம் அல்லவா?
அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை ஓடோடி வந்து கொடுத்து விடுவேன். எத்தனை மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மன அழுத்தம் சற்றாவது குறைந்திருக்கின்றது அல்லவா? இந்த தாயானவள் உன் வாழ்க்கை மூலமாக இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே. அது மட்டும் உனக்கு தெரிந்துவிட்டால் போதும். என் குழந்தை, மிகப்பெரிய சாதனையை நீ சாதித்து விடுவாய். வாழ்க்கைக்கு எந்த நேரத்தில் ஆறுதல் தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்தில் உன் அம்மா உன்னை தேடி ஓடோடி வருகின்றேன் அல்லவா? என் குழந்தை, நீ சில விஷயங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ள தொடங்கி இருந்தால் உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் உனக்கு இல்லாமல் போயிருக்கும். என் தங்கமே, அனைத்து விஷயங்களை அடைவதிலும் அவசரம் காட்டுவதும் என் குழந்தை, நீ உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் மீது போராட்டங்களை போராடுவதும் தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றது. இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்று நினைத்து கொண்டே ஒவ்வொரு நொடியையும் கடக்காதே. என்ன நடந்தாலும் அதை நாம் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் நீ வைத்து கொண்டால் போதும். நடப்பதை எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கத் தொடங்கும். அதிகமாக யோசிக்காமல், சிந்தனைகளை அதிகமாக சிதறவிடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் உனக்கு தெளிவை கொடுத்துவிடும். இந்த அம்மாவை நீ மனதார நினைத்துக்கொள். கஷ்டங்கள் வரும்பொழுது இந்த தாயானவள் என்னை நோக்கி உன்னுடைய சிந்தனைகளை எப்போதும் நேர்மறையாக திருப்பு. சிந்தனைகள் மட்டும்தான் உனக்குள் இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வந்துவிடக்கூடாது. அடுத்தவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் ஒரு நாளும் உன் வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டு வராதே. யார் என்ன சொன்னாலும் நம் வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கும். நம் தாயானவள் நமக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து கொடுப்பாள் என்பதனை என் குழந்தை நீ நம்பிவிட்டால் போதும். தெய்வத்தின் மீது அன்பு கொண்ட உனக்கு தெய்வம் உதவாமல் போய்விடுமா? விதி என்று இருக்கின்ற என் குழந்தைக்கு வாழ்க்கையில் தெய்வங்கள் ஓடி வந்து உதவி செய்துவிட மாட்டார்களா? எதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னால் இனிமேல் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எதற்காக நம் அம்மா நம் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களை தந்தாள் என்று இனியும் நீ இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னோடு இருக்கும் வரை என் குழந்தைக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் கண்ணீரை நிச்சயமாக உன் தாயானவள் நான் துடைக்கின்றேன். நீ எப்போதும் வேதனை இல்லாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதனை உன் தாயானவள் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். என்னுடைய பல செயல்களின் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றேன். எந்த நேரமும் உனக்கான பொன்னேரமாக மாறும் என்கின்ற தைரியத்தோடு நம்பிக்கையோடு என் குழந்தை நீ ஒவ்வொரு நொடியையும் கடந்து வா. நான் இருக்கும் வரை என்றுமே உனக்கு வெற்றிதான். என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். எந்த பெரிய சூழ்நிலையிலும் கஷ்டங்களிலும் இந்த தாயின் நாமத்தை மட்டும் நீ ஒரு முறை மனதார உச்சரித்தாலே போதும். உனக்காக என் இரு கரங்களை நீட்ட இந்த தாயானவள் ஓடோடி வந்து விடுவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.